ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சோலே குல்ச்சே ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான் திருப்பியும் பார்க்க போகிறோம். சோலே மீன்ஸ் இந்த ஒயிட்டு கலரு சுண்டல் இருக்கும் இல்லைங்க, அதுதான். இப்போ இதை நம்ம டைரெக்டாக குக்கரில் தான் போட்டு அதை அந்த ஒயிட்டு சென்னா சுண்டலை மட்டும் ஊற வச்சுருக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக இப்போ குக்கரில் போட்டு பண்ணதாங்க போகிறோம். எப்பயும் போல் குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்காங்க. அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதை போட்டு தாளிச்சிட்டு ஆனியன் பேஸ்ட்டு, ஆனியன் கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. டொமேட்டோ பியூரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த வெள்ளை கலர் சுண்டலை நம்ம 4-5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள்தூள் அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கிரேவி ஆயிருங்க. அந்த மாதிரி இந்த பாருங்கள், இந்த எண்ணெயோடு சேர்ந்து பட்டை கிராம்போடு இது நல்லா ஒரு மிக்ஸ் ஆயிரும். இது நமக்கு 1 பார்ட் ரெசிபி மாதிரி. ஃபஸ்ட்டே நம்ம சின்ன ஊற வச்சு அப்படி வேக வச்சு வைக்காமல் இதில் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு சென்னாவை போட்டு 4-5 விசில் விட்டோம்னா நமக்கு சென்னா மசாலா ரெடி ஆயிருங்க. இதுதான் நமக்கு சோலை. ஹிந்தியில் இதுக்கு தான் சோலை. இது 4-5 விசில் விட்டோம்னா சோலை ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். 4-5 விசில் விட்டோம், உப்பு போட்டுட்டோம், எல்லாமே போட்டுட்டோம், அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோம்னா இது இப்போ சிக்கன் மசாலா மட்டும் நம்ம இதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம். இது நான் ஒரு ஃப்ரை பேனில் போட்டு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ தக்காளியெல்லாம் அப்படியே சேர்த்தனால இது கொஞ்சம் நமக்கு திக்கு கிரேவி வேணும். அதனால் சிக்கன் மசாலா இப்போ கொஞ்சம் சேர்த்து இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. கொத்தமல்லி போட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா அதை மேஷ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் நல்லா திக் கிரேவி வர வரையும் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது குல்ச்சே. இது வீட் குல்ச்சே தாங்க. வீட்னா கோதுமை மாவுலே பண்ணியிருக்காங்க. ஈஸ்டெல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க. நல்லா சாஃப்டாகவே கிடைக்குது. இந்த கேக்கு, இந்த பன்னீர் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஐட்டம்லாம் கிடைக்குது. இல்லை கேக்கு பேக்கரி ஐட்டம்ஸில் கிடைக்குது. ரெடிமேடாகவே கிடைக்குது. நம்ம அதை வாங்கிட்டு ஈஸ்டெல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறது, எப்போயாவது குழந்தைங்க விரும்பி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு, இல்லை டின்னரு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். மார்னிங் ஒரு 11 மணிக்கெலாம் இப்போ லன்ச் பீரியடு விடுறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் அது பண்ணி கொடுத்திங்கன்னா லன்ச் பிரேக்கில் அதை சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பண்ண வேணாம், லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் அது சாஃப்டாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது கூட நம்ம அந்த சென்னா கூட சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நமக்கு நல்லா வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 2வது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா திக் கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டோரி வச்சுட்டு அந்த சென்னா மசாலா வச்சுட்டு 2 குல்ச்சே வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு, டின்னரோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ, இல்லை டிஃபனோ, லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணாலும் ஈஸியாக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க, தேங்க்யூங்க.